எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும்னு பண்ணி கொண்டு வந்தார். இந்த இன்னொரு கரெக்ஷன் வேணும்னு அதையும் பண்றேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் பொறுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் போய்கிட்டு இருக்கேன். நீ நான் வேணும்னு சொல்லி நீங்க வந்து பல மாற்றங்கள் பண்ணி உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதனால இந்த படத்துல நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க யாரையோ வச்சு நல்லா படம் எடுத்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மனசுல பட்டதை நான் சொல்லி அந்த படம் மிகப்பெரிய ஹிட். அப்படி ஒரு ஒரு அந்த படம் லப்பர் பந்து. ஸோ நான் செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்குள்ள 2 கரெக்ஷன் சொல்லி அவர் தான் டேரக்டர்லாம் நம்ம சொன்னதை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நான் போயிருக்க முடியும். எனக்கு என்னுடைய சென்சிபிலிட்டி ஏரியாவில் சில விஷயங்கள் இருந்ததுனால அதை மட்டும் சொல்லி இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அந்த மாடு சீனை கூட நான் சொன்னேன், எப்படி பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு சொல்லி. அது எப்படி சார் ஒரு மாடையும் ஒரு ஒரு கிளவி வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு எமோஷனை கிரியேட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னேன். பொருளாதார வளர்ச்சியில் தொடர்ந்து முதலிடம் வகிக்க ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.